கன்னியாகுமரி மாவட்டம் வலம்புரி விடை பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து நேரிட்டு இருக்கிறது. உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்திருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுடன் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில். பிரின்ஸ், எப்படி அந்த அந்த குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது, என்ன விவரம்? கோபால் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் 52 வார்டுகள் உள்ளன. இந்த பகுதியில் உள்ள குப்பைகள் சிசி ரோடு பகுதியில் உள்ள வலம்புரி விளை குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. வெயில் நேரம் மற்றும் அதிக காற்றடிக்கும் நேரங்களிலும் இந்த பகுதியில் தீ விபத்து அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது. அதாவது வலம்புரி விளை குப்பை கிடங்கை சுற்றிலும் குடியிருப்புகளும் ஏராளமான இருக்கின்றன. முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த பகுதியில் இந்த குப்பை கிடங்கு ஏற்பட்டுள்ளது. இந்த குப்பை கிடங்கில் ஏற்படும் தீ விபத்து காரணமாக ஏற்படும் புகை மூட்டத்தில் அந்த பகுதி மக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த குப்பை கிடங்கை அங்கிருந்து உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இன்று மதியம் திடீரென மீண்டும் இந்த குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பற்றி எரிந்தது. இதையடுத்து புகை மூட்டத்தால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள மக்கள் மாற்று இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். தகவல் அறிந்து நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி குளச்சல் தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் ஏராளமானோர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேங்கிய குப்பைகளை அங்கிருந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் மாற்றி வருகின்றனர். மேலும் மோட்டார் மூலம் தண்ணீர் அடித்தும் தீயை அணைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பகுதி முழுவதும் தற்போது புகை மூட்டமாகவே காணப்படுகிறது. தகவல் அறிந்து நாகர்கோவில் மாநகராட்சியின் மேயர் மகேஷ் சம்பவ இடத்தில் தற்போது அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து தீயை அணைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். நன்றி பிரின்ஸ், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.